அன்புள்ளம் கொண்ட பாமணி ஜோதிடம் சேனல் சார்பாக அன்பு நண்பர்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்கிறேன். நம்ம இப்போ துலாம் ராசிக்கு எப்படி இருக்குது அப்படின்னு நம்ம ஜனவரி மாதம் 2025 துலாம் ராசிக்கு எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோம். முதல்ல துலாம் ராசி அன்பர்கள் அனைவருக்கும் எனது புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். பொதுவாக இப்போ இந்த மாதத்தில் துலாம் ராசிக்காரங்களில் பல்வேறு துறைகள்லேயும் உங்களுக்கு முன்னேற்றம் இருக்கும். சனி பகவான் உங்களுக்கு நல்ல இடத்துல பயணிக்கிறதுனால பல முக்கியமான மாற்றங்களும் புதிய வாய்ப்புகளும் உங்களுக்கு காத்துட்டுருக்கு. வாங்க நம்ம எப்படி இருக்கு அப்படின்றத பார்க்கலாம். குடும்பத்தில் நல்லா அமைதி இருக்கும், மகிழ்ச்சி நிறைந்த தருணங்கள் இருக்கும், பெரியவர்களோட ஆதரவு இருக்கும், புதுசாக வந்த உறவுகள் மகிழ்ச்சியை ஏற்படுத்தும், குழந்தைகளுடைய முன்னேற்றமும் நல்லபடியாக இருக்கும். அதுக்கு அடுத்தபடியாக இந்த மாதம் இள வயசில் உள்ளவங்களுக்கெல்லாம் திருமணம் சம்பந்தமான பேச்சுவார்த்தைகள் நல்ல முறையில் அமையும். ஒரு சில பேருக்கு திருமணமாகி அவங்களுடைய இனிமையான வாழ்க்கை ஆரம்பிக்கக்கூடிய காலமாகவும் இருக்குது. திருமண சம்பந்தமான பேச்சுவார்த்தைகள் அதெல்லாமும் நல்ல முடிவுக்கு வரும். கணவன் மனைவிக்குள்ளே சிறிய சிறிய கருத்து வேறுபாடுகள் இருந்தாலும் அதை நம்ம பேசி தீர்த்துக்கிறதுக்கு இந்த மாதம் உங்களுக்கு நல்லாயிருக்கும். வேலை தொழில் அதெல்லாம் வச்சு பார்த்தோம்னா பொதுவில் இந்த ராசிக்காரங்களுக்கு இந்த மாதம் சூரியன் சுக்கிரன் இதெல்லாம் உங்களுக்கு நல்ல இடத்துல இருக்குது. அதனால் புதிய பொறுப்புகள் புதிய பதவிகள் இதெல்லாம் உங்களை தேடி வரும். உங்களுக்கு சந்திரனுடைய இதுவும் நல்ல முறையில் இருக்கிறதுனால சந்திரனுடைய இந்த மாதம் பயணிக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு நல்ல வகையில் இருக்கனால, ஏன்னா இப்போ நீங்கள் இந்த மாதம் சுக்கிரன் இருக்கிறதுலேருந்து சந்திரன் இருக்கக்கூடிய ராசிக்கு நல்லா இருக்குது. அதனால் சந்திரன் மூலமாக உங்களுக்கு நல்ல வளர்ச்சி எல்லாம் இருக்கும். வேலை செய்கிறவங்களுக்கெல்லாம் உயர்வு இருக்கும். புதுசாக தொழில் ஆரம்பிக்கிறாங்க இல்லையா, அவங்களுக்கு புதிய ஒப்பந்தங்கள் அதெல்லாம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. அதே மாதிரி உங்களுக்கு பணம் காசு இது எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த ராசிக்கு துலா ராசியில் செவ்வாய் இந்த கடக ராசியில் செவ்வாய் நீசமாக இருக்கார். அது மட்டும் இல்லை, மிதுன ராசிக்கு அவர் போகிறார். இந்த அமைப்பு பொருளாதார நிலையில் உங்களுக்கு, ஏன்னா செவ்வாய் வக்ரமாக இருக்கார், 2ஆம் வீட்டு அதிபதி. அவர் உங்களுக்கு தொழில் ஸ்தானத்தில் இருக்கிறதுனால பொருளாதார நிலை கொஞ்சம் அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. பழைய கடன்கள்லாம் இந்த மாதம் உங்களால் தீர்க்க முடியும். பழைய கடன்கள் தீர்க்க முடியும். முதலீடு பண்ணும்போது அதில் சிக்கனமாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. சிக்கனமான வகையில் முதலீடு பண்ணுறது உங்களுக்கு நல்லது. இந்த மாத கடைசியில் உங்களுடைய சேமிப்பு திருப்தியாக இருக்கும். சேமிப்புன்றது ரொம்ப முக்கியம் தானே நம்மளுடைய வாழ்க்கைக்கு. சேமிப்பு இல்லாட்டினா எப்படி? நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக, ஏன்னா முதல்ல சேமிப்பை பற்றியே நம்ம புரிஞ்சுக்கணும். நம்ம செலவெல்லாம் போக சேமிப்போம்னா சேமிக்கவே முடியாது. முதல்ல சேமிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் செலவு அப்படின்ற அந்த மாதிரி ஒரு கண்டிஷன் இருந்தால் தான் உங்களுடைய சேமிப்புகள் உயரும். இந்த மாத கடைசியில் உங்களுடைய சேமிப்பு நல்லா இருக்கும், திருப்தியாகவும் இருக்கும். உடல் ஆரோக்கியம் அதை பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா, உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனம் நீங்கள் செலுத்தணும். இந்த மாதத்தில் இதில் கொஞ்சம் கை காலில் நரம்பு இழுத்துக்கிறது, தொண்டையில் பிரச்சனைகள், தொண்டையில் கரகரப்பாக இருக்கிறது, தொண்டை பிரச்சனைகள் இந்த மாதம் ரொம்ப அதிகமாக இருக்கும். ஸோ இந்த மாதம் நீங்கள் அதில் இருந்தெல்லாம் உங்களை பாதுகாத்துக்கணும். அது மாதிரி வந்ததுன்னா நல்லா சாதாரணமாக நம்ம உப்பு போட்டு இந்த காகல் பண்ணுவோம், அது மாதிரி பண்ணலாம். அல்ல தொண்டைக்கு நீங்கள் சிறப்பான மருத்துவம், ஏற்கனவே உங்களுக்கு அது மாதிரி பிரச்சனைகள் இருந்தால் நீங்கள் இது பண்ணிங்கன்னா அதை பண்ணிக்கலாம். இல்லாட்டினா இந்த சித்திரத்தை அதை மாதிரிலாம் நீங்கள் தண்ணி குடிக்கலாம். சித்திரத்தை தண்ணியில் நச்சு தண்ணியில் ஊற வச்சு அந்த தண்ணி குடிக்கலாம். இதெல்லாம் உங்களுடைய தொண்டை கரகரப்புக்கு நல்லாயிருக்கும். தொண்டை கரகரப்பில் தொண்டை பிடிச்சிக்கும், தொண்டை கட்டுறது, தொண்டை வலி இதெல்லாம் உங்களுக்கு இருக்கிறதுக்காக இருக்குது. இது மட்டும் இல்லாமல் நீங்கள் யோகா பண்ணிங்கன்னா சாந்தி, மன அமைதி இதெல்லாம் கிடைக்கும். கொஞ்சம் அமைதியாக இருக்கிறது நமக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. நம்மளுடைய பரபரப்பை அது குறைக்கும். ஸோ இந்த மாதிரியெல்லாம் நம்ம பண்ணிக்கலாம். நீங்கள் ஆஞ்சநேயருக்கு ஸ்லோகம் ஏதாச்சும் தெரிஞ்சுன்னா அதை சொல்லலாம். அந்த மாதிரியெல்லாம் புத்திர் பலம் யசோதைரியம் நிர்பயத்வம் அரோகதா அஜாட்டியம் வாக்படுத்துவம் ச ஹனுமஸ்மரணாத் பவேத். இந்த மாதிரி உங்களுக்கு நிறையா ஸ்லோகங்கள்லாம் தெரிஞ்சதுன்னா
அதெல்லாம் சொல்கிறது வந்து உங்களுக்கு மிக மிக நன்மைகளை கொடுக்கும். பொதுவாக வந்து இந்த மாதத்தில் வந்து நீங்கள் உடம்பை வந்து பார்த்துக்கணும், அதான் நல்லது. சனிக்கிழமை வந்து ஒவ்வொரு சனிக்கிழமையும் கோவிலுக்கு எண்ணெய் வாங்கி கொடுக்கறது, நல்லெண்ணெயில் விளக்கு போடுறது, அதெல்லாம் நல்லது. துர்க்கையை வந்து வழிபடுறது அதுவும் நல்லது. துர்கா ராகு வந்து உங்களுக்கு 6வது வீட்டில் இருக்கார், அதனால் எதிர்ப்புகள் தடைகள் இதெல்லாம் வரும். அதனால் துர்கா தேவியை வந்து வழிபடுறது உங்களுக்கு ரொம்ப நல்ல, இந்த மாதத்தில் வழிபடுறது உங்களுக்கு நல்ல தீர்வாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் பசுமாட்டுக்கு வந்து தீவனம் வாங்கி கொடுக்கறது, பசுமாட்டுக்கு வந்து அகத்திக்கீரை வாங்கி கொடுக்கறது, இதெல்லாம் வந்து ரொம்ப நல்ல பலனை உங்களுக்கு கொடுக்கும். பொதுவாக வந்து நீங்கள் உங்களுக்கு மன அழுத்தங்கள் வர்றதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. அது மாதிரி இது வந்து குடும்ப சூழ்நிலைகளாலும் வரலாம். அதனால் குடும்ப சூழ்நிலையில் அந்த எதையும் பேசி தீர்த்துக்கலாம் அப்படின்றத பண்ணுங்கள். மன அழுத்தம் வர்றதுனால நமக்கு வெளியில் வந்து அனாவசியமான வார்த்தைகளை விடுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அதனால் இந்த தியானம், யோகா அதெல்லாம் பண்ணலாம். அமைதியாக வந்து ஒவ்வொரு நாளும் ஒரு 5 நிமிஷம் இருந்து பாருங்கள். அமைதியாக வந்து எதுவுமே திங்க் பண்ணாமல் இருந்து பாருங்கள். இல்லாட்டினா வந்து நீங்கள் ஓம் துர்கா தேவி நமோ நமஹா அப்படின்னு சொல்லி நீங்கள் ஒரு 27 முறை சொல்லலாம். அதெல்லாம் பண்ணுறது ரொம்ப நல்லாயிருக்கும். இங்கே வந்து நீங்கள் வேலை பார்க்குறவங்களுக்கு உங்களால் முடிஞ்ச நல்லது செய்யுங்க. ஏன்னா சனி பகவான் வந்து உழைப்பாளிகளை குறிக்கக்கூடியவர். அதனால் வந்து அதெல்லாம் வந்து நீங்கள் சொல்லலாம். இந்த மாதிரி நீங்கள் ஆன்மீக ரீதியான விஷயங்களை செய்யும்போது உங்களுக்கு எல்லா விதமான தடைகளும் விலகி வாழ்க்கையில் நல்லது நடக்கிறது. இந்த மாதம் வந்து நீங்கள் ஒரு புதிய திசையில் செல்கிறதுக்கான ஆரம்பம் அப்படின்றத புரிஞ்சுங்க. நீங்கள் வந்து உங்களுடைய வாழ்க்கை, நமக்கு எல்லாருக்கும் பாதைகள் மாறிகிட்டே இருக்கும். நம்ம அப்போ வந்து ஒரு சில விஷயங்களில் வந்து பாதை மாறி நம்ம புதிய மாற்றங்கள் ஏற்படும். இந்த மாற்றங்களை வந்து இதுதான் ஆரம்பம், அந்த மாற்றங்களுக்கு ஆரம்பம். இந்த மாற்றங்கள் வரும்பொழுது நம்ம வந்து அதுக்கு எந்த விதமான நமக்கு பலன் கிடைக்கும் அப்படின்றத பொறுத்து இருந்து தான் பார்க்கணும். அதனால் பொதுவாக வந்து இந்த மாதத்தில் வந்து நீங்கள் உங்களுடைய கடின உழைப்பும் பொறுமையும் நிச்சயமாக உங்களை வெற்றிக்கு வந்து அழைத்து செல்லும். நிச்சயமாக நீங்கள் வெற்றி அடைய போகிறீங்க. கடின உழைப்பும் பொறுமையும் தான் வெற்றிக்கு வந்து உங்களுக்கு முக்கியமான தாரக மந்திரமாக இருக்கும். அதை இந்த மாதத்தில் நீங்கள் வந்து செஞ்சீங்கனாலே உங்களுக்கு இந்த மாதம் மிக நல்ல மாதமாக இருக்கும். இந்த வருஷத்தினுடைய முதல் மாதம், அதனால் உங்களுக்கு பலவிதமான நல்ல உங்கள் வாழ்க்கை பாதையே மாறி இந்த வருஷம் உங்களுக்கு பலவிதமான புதிய திருப்பங்கள் ஏற்படுறதுக்கு இந்த மாதம்தான் அடித்தளம் அமைக்கும். அதனால் வந்து கொஞ்சம் கடின உழைப்பு வேணும். ஒர்க் பண்ணுறதுல நல்லா கடினமாக இருங்க, பொறுமையாக இருங்க, நிதானமாக இருங்க. இது மட்டும் இருந்தாலே இந்த மாதம் உங்களுக்கு நல்லாயிருக்கும். நான் சொன்ன மாதிரி ஆன்மீக பரிகாரங்களையும் செஞ்சுக்கோங்க. இந்த மாதம் உங்களுக்கு மிக நல்ல மாதமாகவே இருக்கும். அனைவருக்கும் இந்த மாதம் சிறப்பான பலன்கள் கிடைக்கணும்னு சொல்லி நானும் சுவாமியை பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். நன்றி, வணக்கம்.